இந்த 2ஆம் நாள் உபவாச நாள் தேவன் நம்மை கொண்டு வந்திருக்காக தேவனுக்கு நன்றி தெரிவித்துள்ளோம். இன்றைய நாள் நாம் பார்க்கிற தேவனுடைய வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இப்போ நம்ம பார்க்கும்போது இந்த நேற்று நம்ம பார்த்தது என்னது, ஷார்ட்டாக என்ன பார்த்தோம், நம்ம அவர் தோள்கள் மேலே கர்த்தத்துவம் அவர் தோள்கள் மேலே சொன்ன என்ன சொன்னது, நம்மை தோள்கள் மீதும் தன்னுடைய மார்பிள் மீதும் சுமக்கிற ஒரு வல்லமையுள்ள தேவன். ரெண்டாவது நம்ம பார்த்தது அதிசயமானவர், அதை குறித்து நேற்று பார்த்தோம். இன்றைக்கு நம்ம பார்க்குறது ஆலோசனை கர்த்தர். ஆலோசனை இப்போ நேற்று நம்ம பார்த்த அந்த 3 ராஜாக்கள் என்ன பண்ணாங்க, இப்போ தண்ணி இல்லை, எங்கே இல்லை, யுத்தத்துக்கு போயிட்டாங்க, தண்ணி இல்லைங்க. இப்போ ஆலோசனை யார் தான் கேட்க போகிறாங்க? யாராவது தேவனுடைய மனுஷன் இங்கே இருக்காரா அப்படின்னு இந்த எலிசாவை பார்க்க தான் என்ன பண்ணாங்க, தேடிட்டு போனாங்க. தேடிட்டு போன பொழுது நம்முடைய ஆலோசனை கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ போய் என்ன பண்ணுற, வாய்க்கால்களை வெட்டு, அதில் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் என்ன பண்ணுறேன், அதை தண்ணீரில் நிரப்புறனர். அப்படி நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆலோசனை தேவையில்லாதவங்க கேட்பாங்க. எங்கே போய் கேட்பாங்க, தேவையில்லாமல் கேட்டு, தேவையில்லாமல் நேரத்தை செலவு பண்ணி, தேவையில்லாமல் பிரயாசங்கள் செலவு பண்ணி, வேறு என்ன செலவு இருக்கு பாருங்கள். வண்டியில் போனால் வண்டியில் பெட்ரோல் செலவாகும், இல்லை பெட்ரோல் போடணும் என்ன ஆகும், பணம் செலவாகும், எல்லாம் செலவு பண்ணிட்டு போனாங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் திரும்பி தான் வருவாங்க. ஆனால் இந்த தேவனுடைய மனுஷனிடத்தில் அவங்க போகும்போது தேவனிடத்தில் விசாரித்து, இப்போ சில தேவ மனிதர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேட்கும்போது அவங்க தன்னுடைய சொந்த கருத்துன்னு சொல்ல மாட்டாங்க. வேதத்தின் அடிப்படையாக வேதத்தில் என்ன இருக்கோ அதை வச்சு தான் என்ன பண்ணுவாங்க, ஆலோசனையில் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம பைபிள்லாம் இதில் எல்லாமே அடங்கியிருக்கு. ஒரு மனுஷன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி நடக்கணும், எப்படி இருக்கணும், எதை செய்தால் நன்மையை பெற்றுக்கொள்வான், எதை செய்தால் தீமை வரும், எல்லாவற்றுக்குரிய ஆலோசனை இருக்குது இந்த வேதத்தில். அதனால் அவருடைய பேர் என்னது, ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்காங்க. இரண்டாவதாக அந்த ஆலோசனை கர்த்தர் குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதலாக ஏசாயாக்கு எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எடுத்து பார்க்கும்போது 25:1 இப்போ உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. சத்தியம் என்னது, உண்மை. அவருடைய ஆலோசனைகள் எல்லாம் பூர்வ காலத்து முதல் எல்லாம் உண்மையானவைகள். அதில் என்ன இல்லை, ஒரு வார்த்தைக்கு புதிய ஏற்பாடுல எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் பூர்வ காலம் முதல் அவர் பேர் என்னது, சத்தியம். அவர் சொல்லுகிற சத்தியம். அதனால தான் யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு, மோசையினாலே உங்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது, ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபையும் சத்தியமும் நமக்கு கொடுக்கப்படும். சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற ஒரே ஒரு தேவன் அவர் தான். அதான் சொன்னார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் நமக்கு திருவுள்ளம் பற்றினான். இந்த புதிய ஏற்பாட்டு நாட்டில் பார்க்கும்போது ஆண்டவர் தெளிவாக சொல்றார், நானே வழியும் நானே சத்தியமும் நானே உங்களுக்கு ஜீவனுமாக இருக்கிறேன். பூர்வ ஆலோசனைகள் பாருங்க, உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள். சத்தியம்னா உண்மை, உறுதினா சில கம்பிகளுக்கு ஆட் கொடுப்பாங்க, உறுதியான வலிமை டாடா டிஸ்கான் அப்படின்வாங்க. என்ன சொல்லுவாங்க, அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வீட்டை கட்டி பாருங்க, எப்பேற்பட்ட பூகம்பம் வந்தாலும் ஆகாது, அவ்வளோ ஸ்ட்ராங்கு. அப்போ உண்மையும் ஸ்ட்ராங்கும் நிறைந்த ஒரு தேவன் தான் யார், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து. சரி, இப்போ அவர் பார்க்கும்போது அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாமம் தானது
ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் என்னது? ஃபர்ஸ்ட் நீங்க கிறிஸ்துவுக்குள்ளே பிறக்கும் போது எப்படி இருப்பீங்க? நீங்க எப்படி இருப்பீங்க? குழந்தையை போல இருக்கும்போது என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தை என்ன பண்ணுவாங்க? குழந்தை நம்மளை கடிக்காது, ஏன்னா வாயில பல் இருக்காது. அதுக்கப்புறம் இருக்கு பாருங்க இன்னொன்னு, ரெண்டாவது என்ன கொடுத்துருக்கா பாருங்க. இப்ப குமார் என்ன பண்ணுவாரு? அடிப்பார். குழந்தையா இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண இல்லை, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கை சிறு குழந்தையா இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பவுல் சொல்றாரு, எத்தனை நாள் தான் உங்களுடைய வயசை பார்க்கும்போது நீங்க போதகராக இருக்க வேண்டிய நீங்கள் இன்னும் பால் குடிக்கிறவங்களா இருக்கீங்கன்னாரு. அப்போ நான் முதலாவதாக இயேசு கிறிஸ்து நம்ம கூட பிறக்கும்போது அவர் சிறு குழந்தையா இருப்பார். ஆனால் பாலகனை குறித்து பார்க்கும்போது, பாலகனில் குமாரனை குறித்து பார்க்கும்போது, குமாரன் கோபப்படுவாரா? கோபப்பட மாட்டாரா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் அவருடைய பாதத்தை, சங்கீதத்தில் இருக்கு பாருங்க, எடுத்து வாசிங்க, 2ஆம் சங்கீதத்தில் இருக்கு பாருங்க. இந்த குமாரன் கோபப்படுவாரா? கோபப்பட மாட்டாரா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஜட்ஜ்மெண்ட்னால பற்றி எரியும். இப்ப அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. முதல்ல பாருங்க, நம்ம அதில் நம்ம பார்க்கறதுக்கு நமக்கு அந்த வசனம் எப்படி இருக்கும்? சாதாரணமாக தோன்றும். முதல்ல பார்க்கும்போது பாலகன் என்னது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்திருக்கிறார். எங்கே பிறந்திருக்காரு? ஆட்டு தொழுவத்தில் பிறந்திருக்கிறார், மாட்டு தொழுவத்தில். அதில் ஜாலியாக கொண்டாடுவோம். ஆனால் குமாரன் கிட்ட வரும்போது இங்கே எப்படி இருக்கணும்? அவர் கோவப்படுவார்னு அங்கே இருக்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? ஆட்டுக்குட்டி தான் பார்க்குறாங்க, அடுத்ததான் சிங்கத்தை பார்க்கறதே கிடையாது. சிங்கத்துக்கு என்ன ஒரு ஹைலைட் சொல்லுங்க பார்க்கலாம். நான் இந்த ரெண்டு விலங்குகளுக்கும் வித்தியாசம் சொல்கிறேன். ஆடு என்ன பண்ணோம்? கசாப்புக்காரன் அதை இழுத்துட்டு போவான், அது அடிக்கப்படுன்னு தெரியாது, கம்முன்னு இப்படியே போவோம். போய் வெட்டினா என்ன பண்ணோம்? அப்படிதான். சிங்கம் கிட்ட நெருங்குமா? அது பின் வாங்குமா? ஃபர்ஸ்ட் அது என்ன பண்ணோம்? பீறி போட்டுரும். அதோடைய சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, 8 கிலோமீட்டர் கிட்ட கேட்குமா? 8 கிலோமீட்டர். அதனால தான் அந்த சத்தத்தின் வல்லமையில அது காட்டுக்கு சிங்கம் சவுண்டு காட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? இது முன்னாடி போய் நிற்போம். இப்படி நிற்போமா? சொல்லுங்க. அதுக்கு ஹைலைட்டா சத்தம் தான். அதனால தான் அவர் சிங்கம், யூத ராஜ சிங்கம் என்று அவருக்கு பேர். அந்த சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், உன் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். அவர் பேசுகிற சத்தம் தான் வார்த்தை. சரி, அந்த வார்த்தை அது பயங்கரமானது. அது எல்லாத்தையும் செய்யும். அதுக்கு என்ன உண்டு? அதுக்கு எல்லா வல்லமையும் உண்டு. சுகம் கொடுக்கும், நமக்கு பலன் கொடுக்கும், எல்லாத்தையும் கொடுக்கும். நம்ம என்ன தெரியும் பண்ணுறோம்? குமாரன் அவரை குமாரனா பார்க்கறதில்ல, இன்னும் குழந்தையா தான் பார்த்துருக்காங்க. யாரு? கிறிஸ்மஸ் குழந்தையா தான் பார்க்குறாங்க. இன்னும் எத்தனை வருஷம் தான் அவர் குழந்தையா இருப்பார்? அவர் குழந்தையாவா இருப்பார் இன்னும். அவர் 33 வயசாகி சிலுவையில் நமக்காக மறிக்கப்பட்டு என்ன பண்ணார்? மாம்சத்தில் தாங்க அவர் குழந்தை. அங்கேயும் திட்டினார். என்ன பண்ணார்? பரிசேயரையும் வேத பாரகரையும் பார்த்து திட்டினார். ஏன் திட்டினார்? ஏன்னா வழியில் பாலகனாக வந்தார். அவர் பிறந்த நம்முடைய வாழ்க்கை பயன் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான். குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும். நீங்கள் எப்போ இயேசு கிறிஸ்துக்குள்ள புதிய சிஸ்டர் பிறக்கிறீங்களோ, பிறந்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டு குழந்தைங்க என்ன பண்ணோம்? தவழ்ந்து கொஞ்சம் பெருசாகி நடக்கும். நடந்த அப்புறம் என்ன பண்ணோம்? அதுதான் நீங்கள் உங்களுடைய பிரயாணம் எங்குதுன்னா, உங்களுடைய வாழ்நாட்களில் இந்த பிறந்த இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ள புது சிஸ்டர் பிறந்து நம்ம மறிக்கிற வரைக்கும் தான் வழி. அதில் எசகு பசங்க பண்ண என்ன பண்ணுவார்? அழியாமலும். அப்படி நம்ம இல்லை பயம் கொடுத்ததுல அவர் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? அவர் ஆட்டுக்குட்டியாக தான் காமிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க? அவர் ஆட்டுக்குட்டியாக தான் காமிக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, குமாரன் கோபம் கொள்வாரா? கோபம் கொள்வார். வழியில் அடிப்பாரா? அடிப்பார். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? அவருடைய பாதத்தை அண்டிக் கொண்டு நாம் இருக்கும் பொழுது, மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க.
குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே அழியாமலும் இப்போ நல்லா பாருங்க, குமாரன் கோவம் ஏன் கொள்ளனா, அவரை விட்டு விலகிறப்ப கோவப்படுவார். கோவப்பட்டு என்ன பண்ணார், அவங்கள எடுத்துகிட்டு போய் அசீரியா ராஜா கிட்டேயும் பாபிலோன் ராஜா கிட்டேயும் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணார், யார, இஸ்ரேல் ஜனங்களுக்கு அசீரியா ராஜா, யூதா ஜனங்களுக்கு பாபிலோன் ராஜா. என்ன பண்ணாங்க, அவங்களோட கொண்டு போன விதெல்லாம் நீங்கள் நம்ம சாதாரணமாக தோன்றுது, ஆனால் அவங்கள கொண்டு போனது எப்படி தெரியுங்களா, நீங்கள் வேதத்தை வாசிங்க, அப்போ தெரியும் அவங்கள எப்படி கொண்டு போனாங்கன்னு தெரியும். சரி, அப்போ நம்முடைய தேவன் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த முதலாவதாக கொடுக்கப்பட்ட பாலகன் குமார் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம சத்தியத்தை அறிவீர்கள் வழி என்ன தெரியுங்களா, நம்முடைய இந்த கிறிஸ்துவ ஜீவன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை பயணம் தான் வழி. இதில் நம்ம ஆண்டவரை விட்டு பின்னோக்கம் போனோன்னா எத்தனை பேர் பின்னோக்கம் போய் கெட்டு போயிட்டாங்க தெரியுங்களா, அவங்க இருந்த தடம் கூட தெரியாமல் போயிடுச்சு. பின்னோக்கம் போனவங்க என்ன பண்ணாங்க, நிறைய பேர், எனக்கு கொஞ்சம் பேர் தெரியும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட வந்து மறுபடியும் பின்னோக்கம் போனாங்க. முன்னிலைமை காட்டிலும் பின்னிலைமை பயங்கர மோசமாக இருக்கும். அதான் சொல்றாரு, அவருடைய பாதத்தை அண்டி கொள்கிற மனுஷன் நம்ம பாக்கியவானா இருக்கணும். ஏன்னா அவருடைய பாதத்தை, அதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, வாழ்விலும் தாழ்விலும் இன்பத்திலும் துன்பத்திலும் எல்லாத்திலையும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார், எனக்காக அவர் மறிச்சார், அவருடைய அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதனால நமக்கு ஆலோசனை கேட்கணும், யார் தான் கேட்கணும், அவர் தான் கேட்கணும். ஏன்னா அவருடைய நாமம் என்னது, அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரி, சங்கீதம் இதில் பார்க்கும்போது அவருடைய சத்தியம் பாருங்க, உமது பூர்வ ஆலோசனைகள் சத்தியமும் உறுதியுமானவைகள் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உண்மையும் ஸ்ட்ராங்கான வலிமையுமான ஒரு ஆலோசனை கர்த்தர் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சங்கீதம் 139:17 சங்கீதம் பார்க்கும்போது 139:17 தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று சொல்ற. அப்ப நமக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆலோசனை எப்படிப்பட்டது, எத்தனை அருமையானது. ஒரு அருமையான ஆலோசனை அங்கே என்ன பண்ணாரு, அந்த ஜனங்கள் 3 ராஜாக்களும் பயந்து நடுங்கி, அவள் தான் முழுங்கிச்சு என்னுடைய வாழ்க்கை, அவள் தான் நாங்கள் என்ன போகிறோம், அந்த ராஜாக்கள் வந்து எங்களை கொன்று போட்டுருவாங்க என்று அந்த சிந்திக்கிற நேரத்தில் தேவ மனுஷனாகிய அந்த யூதாவின் ராஜா கணச்சு, இங்கே ஒரு மனிதன் இருப்பார், போய் தேவனுடைய தீர்க்க தரிசியான எலிசா இருப்பார், அவரை போய் கேளுங்கன்னு போது அவர் தேவனிடத்தில் ஆலோசனை கேட்டு அந்த மனிதருக்கு அந்த ஆலோசனை கொடுத்த பொழுது அந்த ஆலோசனை எவ்வளோ அருமையான ஆலோசனை பாருங்க. பள்ளத்தை எடுத்தாங்க, தண்ணீரை கண்டாங்க, குடித்தாங்க. குடித்தது மாத்திரமல்ல, எதிரிகளையும் மேற்கொள்ளத்தக்கதான ஒரு பெரிய ஆலோசனை கர்த்தர் அவளுக்கு வெளிப்படுத்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால் அவருடைய ஆலோசனை எவ்வளவு அருமையான ஒரு ஆலோசனை என்று நமக்கு வேதம் திட்டமும் தெளிவுமாக சாட்சிடுது. அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம், எத்தனை இந்த வேதம் முழுவதுமாக பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறைய ஆலோசனைகள் இருக்கும். நம்ம நித்திய ஜீவனுக்கு போக வேண்டிய எல்லா ஆலோசனைகளும், நாம் கெடாமல் பரிசுத்தமாய் வாழ்வதற்குரிய ஆலோசனைகள், சாத்தான்கிட்ட இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கிற ஆலோசனைகள் எல்லாமே எங்க இருக்கு, துதி எடுத்தால் அது எங்க இருக்கு, வேதத்துல தான் இருக்குங்க. துதிச்சாங்க எரிகோவின் மாதிரி. ஆண்டவர் பண்ணாரு, நாம் துதிக்கும் போது அந்த துதிகளிலே மகிமைப்படுகிற தேவன் நமக்காக வந்து என்ன பண்ணுவாரு, தடைகளை உடைப்பார். நமக்கு எதிரில் வந்து சாத்தான் நிற்பான், வழியே விட மாட்டான். இப்போ உதாரணத்துக்கு நம்ம பார்க்கிற போது தானியேல் உபவாசம் இருந்த பொழுது அந்த மனுஷன் தேவனுக்கு பிரியமா, நீ உபவாசம் ஆரம்பித்த நாள் முதற்கொண்டே அந்த கேப்ரியேல் தூதனை அனுப்பிட்டார் ஆண்டவர். ஆனால் அந்த கேப்ரியேல் தூதனை தானியேலுக்கு தரிசனம் ஆகாதபடிக்கு என்ன பண்ண, யார் தான் நின்னுது, பெர்சியாவின் ராஜா வந்து என்ன பண்ண எதிர்த்து, அது பிசாசு. அந்த தூதனுக்கு முன்பதாக பிசாசு எதிர்த்து, அந்த தூதனுக்கு உதவி செய்யும்படியாக மிகாயேலை தேவன் பாரு உதவியாக வந்து அப்படி வந்து உதவியா அனுப்புவார். நீங்களும் என்ன பண்ணோம், நீங்க எடுக்கிற உபவாசம், நீங்க தேவனுக்கு பிரியமா இருக்கும் பொழுது, நீங்க முழங்கால் படி இடும்போது அங்கிருந்து என்ன வரும், வந்துடும், ரிசல்ட் ஆட்டோமேட்டிக்காக வரும். அதனால
எத்தனையோ அவைகளின் தொகை எவ்வளோ அதிகம், எத்தனையோ ஆலோசனை கர்த்தர் கொடுத்துருக்காரு. நம்ம எப்படி ஜெபிக்கணும், எப்படி நம்ம உபவாசம் எடுக்கணும், எப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும், எல்லாத்துக்கும் குறித்த ஆலோசனை எங்கே இருக்கு? ஏசாயா 58 எடுத்தீங்கன்னா நீங்கள் எப்படி உபவாசம் இருக்குன்ற ஆலோசனை அது இருக்கு. ஆலோசனை இல்லாமல் நீங்கள் எது செஞ்சாலும் என்ன ஆகும்? என்னவாங்க? ஜனங்கள் சீர்கெட்டு போவாங்க. அப்போ சில ஆலோசனைகள் சிலர் மூலியமாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். சரி, ஆனால் அந்த ஒரு சம்பவம் பார்க்கும்போது அது எவ்வளோ பெரிய சம்பவத்துங்களா? எத்தனையோ ஜனங்களுடைய உயிர்கள் கொல்லப்பட்டிருக்கும். 3 ராஜாக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு கூட்டமாக போயிருப்பாங்க. அவங்களுடைய மிருக ஜீவன்களும் அவனுடைய குதிரைகளும் யுத்தத்துக்கு போகும்போது எதில் போயிருப்பாங்க? குதிரை. வேற என்ன? அங்கே அவங்கள அடித்து காலி பண்ணால் அவங்களுடைய பொருளை தூக்கின்னு வரத்துக்கு கழுதை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிருப்பாங்க. எல்லாத்துக்கும் தண்ணியை கொடுத்தாரு, அவங்களுக்கும் தண்ணியை கொடுத்தாரு, கூடவே கர்த்தர் ஜெயத்தையும் கொடுத்தாரு. இது எப்படி? இவர்கள் ஆலோசனை கேட்டபடினா. சரி, இங்கே நம்ம பார்க்கும்போது அவருடைய ஆலோசனை எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. 3ஆவதாக பார்க்கும்போது இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. வாசிங்க ஏசாயா 28ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் எடுத்து வாசிங்க. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். அவர் ஆலோசனை எப்படிப்பட்டவர்? ஆலோசனையில் ஆச்சரியமானவர் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் அதே ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தில் நம்ம மேலே பார்க்கும்போது 23 நம்ம வாசிக்கும்போது 23 வாசிங்களேன். செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். எல்லாம் பாருங்க, முதலாக கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ணோம்? செவி கொடுக்கணும். அப்போதான் ஆலோசனையை வெளிப்படுத்துவார், அதுக்குரிய வழிகளை தெளிவுபடுத்துவார். சொல்றாரு, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள், நான் சொல்வதை கவனித்து கேளுங்கள். உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் உழுகிறதுண்டோ, தன் நிலத்தை கொத்தி பரம்படிக்கிறது உண்டோ, அவன் அதை மேலாக நிறவின பின்பு அதற்கேற்ற இடத்தில் உளுந்ததை தெளித்து சீரகத்தை தூவி முதல் தரமான கோதுமையையும் தெரிந்து கொண்ட வார் கோதுமையையும் கம்பையும் விதைக்கிறான் அல்லவோ. அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். இப்போ பாருங்க, இந்த அக்ரிகல்ச்சர், இதனது விவசாயம், விவசாயத்திற்கு வேண்டிய ஆலோசனை யார் தான் கொடுத்தது தெரியுமா? தெரியாது உங்களுக்கு? யாருங்க கொடுத்தது? முதல் விவசாயி யாருங்க? டக்குன்னு சொல்லுங்க. இல்லைங்க, நம்முடைய முதல் மனிதனாகிய ஆதாம் தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தின பின்பு நீ என்ன பண்ற? இனிமே நீ பயிர் வகைகளை என்ன பண்ணும்? அப்போ அந்த ஆதாமுக்கு எப்படி பயிரிடனோடு தெரியாது, அதை கொத்தணும்னு தெரியாது, அதுக்கு தண்ணி தெளிக்கணும்னு தெரியாது, அதில் விதைய தூவணும்னு தெரியாது. விதை யார் கொடுத்துருப்பாங்க? எல்லாம் கையில் கொடுத்துருப்பாரு. கொடுத்து ஆலோசனையும் கொடுத்து நீ இப்படி பண்ணணும், இது இந்த இடத்துல தெளிக்கணும், இதுக்கு தனியாக என்ன பண்ணணும், எல்லாத்தையும் திட்டமும் தெளிவுமாக ஆலோசனை கொடுக்குற ஒரு ஆலோசனை கர்த்தர். நமக்கு நீங்கள் வேதத்தில் எல்லாமே இருக்குது, அக்ரிகல்ச்சரும் இருக்குது. என்ன இருக்குது? இந்த சொட்டு நீர் பாசனம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. தெளித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன தெளித்து? கொத்தரை பயணத்தில் தெளிப்பாங்க, ஃபஸ்ட்டு தெளிப்பாங்க. அதனால் நிறைய விஷயங்கள் நமக்கு ஆண்டு இதிலே கொடுத்துருக்காரு. நமக்கு தான் என்ன இல்லை, அங்கே சொல்கிறாரு, உனக்கு சில வேலை செய்யணுமா, முதல்ல நீ யாருக்கிட்ட கேட்குற? கேட்கும்போது ஆண்டு வெளிப்படுத்துவார். யார் மூலியமான? யார் மூலியமா? அவர் இப்போ அநேக ஜனங்கள் இருக்காங்க, அங்கங்கே அவங்களுக்கு ஆள் நியமித்து வச்சிருப்பாரு. அந்தந்த ஜனங்கள் அவங்கவுங்களுடைய சபைக்கு போய் கேட்கும்போது அந்த இடத்துல ஆண்டு பதில் கொடுப்பார். இப்போ இந்த உழுகிறவனுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? மறுபடியும் வாசிங்க அதை. உழுகிறவன் விதைக்கிறதுக்காக நாள்தோறும் அவன் டெய்லியா உழுகிறான். டெய்லி கிடையாது. வாசிங்க.
இல்லை, அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கும். ஒரு நாள் கொத்துவாங்க, ஒரு நாள் பரப்புவாங்க, அப்படியே ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான வேலை செய்வாங்க. ஆ ஆ ம் 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 அப்படி எல்லாத்துக்கும் தெளிவான ஆன்சர் எங்கே இருக்குது? அக்ரிகல்ச்சரில் மொத்தமும் ஃபார்மருக்குரிய எல்லாமே அங்கே இருக்குது. சரி, ரெண்டாவது, முதலாவதாக யார் தான் அக்ரிகல்ச்சர் பண்ணது? ஆதாம். ரெண்டாவது யார் பண்ணது? சூப்பர், காயின் தான் பண்ணார். காயின் தான் விவசாயம் இருந்தார். இன்னொருத்தர் எங்கே இருந்தார்? ஆட்டு மந்தையை மேய்ச்சினார். சரி, நமக்கு பார்க்கும்போது எல்லாவற்றுக்கும் நமக்கு ஆலோசனை கொடுக்குற கர்த்தர். அப்படி தொடர்ந்து வாசிங்களேன். அதான் அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உளுந்து தூலத்தாலே போரடிக்கிற பழுதும் இல்லை, சீரகத்தின் மேல் வண்டிலின் உருளைகளை சுற்ற விடப்படுவதும் இல்லை. உளுந்து கோலினாலும் சீரகம் மிலாற்றினாலும் அடிக்கப்படும். அப்பத்துக்கு தானியம் இடிக்கப்படும், இடைவிடாமல் அவன் அதை போரடிக்கிறதில்லை. அவன் தன் வண்டின் உருளையால் அதை நசுக்குகிறதும் இல்லை, தன் குதிரைகளால் அதை நொறுக்குகிறதும் இல்லை. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர் என்று சொல்லப்பட்டது. இங்கே பார்க்கும்போது அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார். உணர்த்திட்டு நன்றாய் போதிக்கிறார். எப்படி விவசாயம் பண்ணும், விவசாயம் பண்ணதுக்கு அப்புறம் அதை அறுத்து எப்படி அடிக்கணும். கீழே பாருங்க, உளுந்து தூலத்தாலே போரடிக்கப்படுகிறதும் இல்லை. உளுந்து நீங்கள் சொல்லப்பட்டிருக்கல, அந்த உளுந்து இல்லை, அது வெந்தயத்தை தான் அங்கே உளுந்துன்னு போட்டிருக்காங்க. நமக்கு உளுந்து நினைப்போம், உளுத்தம் பருப்பு நினைப்போம். நம்ம உளுத்தம் பருப்புனா பருப்புன்னு போட்டிருப்பாங்க. உளுந்து அப்படின்னு நீங்கள் போட்டிருக்கல, நான் அது இங்கிலீஷ் எடுத்து பார்த்தேன். இங்கிலீஷில் பார்த்த போது அது என்ன போட்டிருக்கு? வெந்தயம். வெந்தயத்தை எடுத்து அவங்க அறுக்குறாங்க. அறுத்ததுக்கப்புறம் அதை எதை வச்சு அடிக்கூடாதான்? தூளத்தாலைன்னு போட்டிருக்கு. தூளத்தால் நமக்கு என்ன தெரியும்? தூளத்தால் என்னது? தூளத்தா நானே கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் காலில். தூளத்தால் அப்படின்னா இந்த குப்பை அழுவாங்க பார்த்தீங்களா? குப்பை அந்த இந்த இப்படி இருக்கும், கம்பிங்க இல்லாட்டி குச்சியில் எப்படி இருக்கும் பாருங்கள், தொடப்பம், குப்பால் ரங்க தொடப்பம் எப்படி இருக்கும், கொம்பு வந்து அது இப்படி இருக்கும், புரியுதுங்களா? விசிறி மாதிரி இருக்கும். குப்பை போயிட்டு வராங்க ரோட்டில், அவங்க தொடப்பம் எப்படி இருக்கும்? தென்னந்தொடப்பம் சொல்லலை நான், பெருசாக இருக்கும், பெருக்கிட்டு வருவாங்க பாருங்கள். அந்த மாதிரி ஒரு தோற்றம் அதுக்கு இருந்துச்சு. இப்படி கொம்பு அது நீட்டாக ஒரு கைப்பிடி கொடுத்து கொம்பு கொடுத்து கீழே இந்த வி ஷேப்பில் வந்து அந்த குச்சி குச்சியாக இருக்கும். அதை வச்சு அதை அடிக்கக்கூடாது. எதை? இந்த வெந்தயத்தை நீங்கள் பயிர் அறுக்கும்போது அதை அப்போ அடிக்கக்கூடாது. அது எதில் தான் அடிக்கணும் பாருங்க. உளுந்து தூரத்தாலே போரடிக்கிறதும் இல்லை, சீரகத்தின் மேல் வண்டில் உருள்களை, சீரகம் இருக்குல்ல, சீரகம் அது, சீரகத்தை கரெக்டாக கொடுத்துட்டாங்க பேர். சீரகம் அது தாளிக்கிற என்ன போடுவீங்க? கடுகும் சீரகத்தை தூக்கி போடுவீங்க. அதை அறுத்துட்டு என்ன பண்ணக்கூடாதான்? அதுமாதிரி வண்டில்களின் உருளைகளை சுற்ற விடப்படுவதும் இல்லை. உளுந்தை கோலினாலும் சீரகத்தை மிலாற்றினாலும் அடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு. கோலுனா அதையும் தேடினேன். ஒரு கொம்பு வந்து ஒரு கொம்பு இருக்குது, கொம்பு வச்சு அறுத்ததுக்கப்புறம் தட்டுவாங்க, போட்டு தட்டுனா என்ன ஆகும்? எல்லாம் கீழே விழும். அதை என்ன பண்ணுவாங்க? சேர்த்து வைப்பாங்க. சரி, இப்போ இந்த பயிர் என்ன பண்ணுவாங்க? அரிசி எப்படி எடுப்பாங்க? அரிசி எப்படிங்க எடுப்பாங்க? நெல் எப்படிங்க தனியாக எடுப்பாங்க? எல்லாம் அறுக்குறாங்களே, அறுத்ததுக்கு அப்புறம் நெல்லை தனியாக எடுக்கணும், அந்த பில்லை தனியாக எடுக்கணும். எப்படி எடுப்பாங்க? எப்படி எடுப்பாங்க? இது யார் கற்றுக் கொடுத்தது? தேவன் தாங்க. உங்களுக்கு அம்மா அப்பா கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் அது பாருங்க, அதோட பாருங்களேன், அந்த பில் எங்கே போகும்? மாட்டுக்கு போகும். அந்த அரிசி எங்கே வரும்? கரத்துலேருந்து க்ளீன் பண்ணி நம்ம வயிற்றுக்குள்ளே வந்துடும்.
இது எல்லாத்தையும் ஆண்டு தெளிவாக வச்சுருக்காரு பாருங்கள். இதை வந்து எதில் அடிக்கணுமா? அறுத்துட்டு ஒரு கொம்பு வச்சு அடிக்கணுமா. சீரகத்தை வந்து மிலாட்டினாலும் சொல்லிட்டுருக்கு. அந்த மிலாட்டினா ராட்னு போட்டுருந்துச்சு, ராட்னு போட்டுச்சு. அது நான் விளக்கமாக பார்க்கல, நம்ம மழும் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. மிலாட்ரின்னு சொல்கிறது ஒரு ராடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. இது கோல்னா கோல் தான், கோல் அடிச்சிருக்காங்க. இது அப்படி விவசாயம் பண்ணுகிற எதை எப்படி தட்டி தனியாக எடுக்கணும், எதை என்ன பண்ணணும் பண்ணிருக்காரு. அதனால தான் இது பாருங்க, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர். அப்படி இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குற கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்படி நடக்கணும், நம்ம எப்படி நடந்தால் நமக்கு என்ன பிரயோஜனம், இதை கற்றுக் கொடுக்காமல இருப்பார். கண்டிப்பாக கற்றுக் கொடுப்பாருங்க. எல்லாமே அவர்களாகும். நம் தேவனால கூடாத காரியம் ஒன்று இருக்கா? எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ஆதாம தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பினாரு. இது முதல் கொண்டு என்ன பண்ற, பயிர் வகைகளையும் சாப்பிட போற, அதுவும் வேர்வையை சிந்தி தான் இப்படி செய்யின்னு இருப்பாரு. அவர் காமிச்சிக்க மாட்டாரு. கொம்பேடு, இது இப்படி அடி, இது என்ன பண்ற, இப்படி உழு, எல்லாம் போடு, எல்லாத்தையும் இப்படி செய்யணும் பக்கத்துல இருந்து என்ன பண்ணுறாரு, ஆலோசனை கொடுத்து அவர் ட்ரெயின் பண்ணிவிட்டு, தெரிஞ்சிச்சுல அவனை கஷ்டப்பட்டு பண்ற, நீ சாப்பிடு, இப்படியே கஷ்டம் இல்லாமல் பலன் தின்ட்டு இருந்த, ஒரு வேலையும் செய்யலை, என்ன பண்ணுற, சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா ஏதேன் தோட்டம் குழு 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 குழுன்னு இருந்திருக்கும். நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணார் அவரு, நீ கொளுத்து போனாதான் என் பேச்சை மீறினல, பேச்சை மீறினல கஷ்டப்படு, உனக்கு பாலமாக வேணும், பாலம் கட்டு, கொஞ்சம் என்ன பண்ணுற, அதை வேக வைக்க வேண்டியதில்லை, பழத்தை அப்படியே பறித்து அப்படியே சாப்பிட்டு அப்படியே நல்லா பாருங்கள். ஜூஸ் குடிக்கிறவங்களுக்கு ஜூஸ் குடிச்சு என்ன ஆகும், மூஞ்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், மூஞ்சி எப்படி இருக்கும், பளிச்சுன்னு இருக்கும். an apple a day keeps the doctor, அபே புரியலையா இங்கிலீஷ் உங்களுக்கு, புரியல. an ஆப்பிள்னா ஒரு ஆப்பிள் ஒரு நாள் சாப்பிட்டீங்கன்னா டாக்டரை உங்களை தூரமாக வைக்கும் சொல்கிற. ஒரு ஆப்பிளுக்கே அவ்வளவு சத்துனா இந்த மனுஷன் எவ்வளோ சாப்பிட்டுருப்பார் ஒரு நாளைக்கு, தொப்பையும் வராது. தொப்பை வரும்ன்றீங்களா, நல்லா சாப்பிட்டு தெம்பா 1000 வருஷம் ஆதாமுக்கு 930 இருந்தார் சரிங்களா, 930 வருஷம் இருந்தார். சும்மா மனுஷன் எப்படி இருந்திருப்பாரு, ஃபுல்லாக ஆப்பிளாக சாப்பிட்டு இருந்தாருண்ணா சும்மா கின்னு இருந்திருப்பாரு, மரணமே வந்திருக்காது. ஆனால் யார் செஞ்சு தப்புது, அவர் செஞ்சு தப்பு தான். அவங்க தான் ஏமாந்தாங்க. இவர் எப்படி ஏமாறலாம், ஆண்டரை எச்சரித்தார்ல, ஆண்டரை திட்டுவாருன்னு சொல்லணும்ல, இதுமா நீ செஞ்ச தப்பு, நீ இப்படி பண்ணுற, ஆண்டர் தானே நம்மளை என்ன பண்ணாரு, திட்டுவாருன்னு சொல்லணும், ஏன் தெரியாது அவருக்கு. இந்த விவசாயம் பண்றவனுக்கே இவ்வளோ ஆலோசனை கொடுத்த கர்த்தர் ஆதாமுக்கு சொல்லாமையா இருந்திருப்பாரு, எல்லாத்தையும் சொல்லிருப்பாரு. அதுதான் நம்ம என்ன பண்ணா, அவனுடைய தேவன் அவனை நன்றாய் போதித்து அவனை உணர்த்துகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நன்றாய் போதிப்பாரு. அப்போ போதித்தும் விழுந்த யாரு தான் கஷ்டப்படுறது, ஆண்டுக்கு ஒரு கஷ்டம் இல்லைங்க, ஆண்டுக்கா கஷ்டம், எங்க ஆண்டுக்கா கஷ்டம், ஆண்டுக்கு கஷ்டமே இல்லை. யாரு ஆணுடைய பேச்சை கேட்காம கொஞ்சம் இது பண்றாங்களோ அவங்களுக்கு தான் கஷ்டம். இப்போ இவர் என்ன பண்ணாரு, நல்லா சாப்பிட்டு தூங்குற மனுஷங்க என்னாச்சு, வேர்வைன்னா என்னன்னு தெரியாது அவருக்கு. இப்போ வேர்வை பார்க்குறாரு, வேர்வை நேரத்தில் சிந்தோன்னு சொல்லிட்டாரு, சிந்த வச்சாரு. அவர் சொன்னதை செய்யும் அளவும் கை விட மாட்டாரு. ஆதாமுக்கு சொன்னதை அவர் செஞ்சார். இன்னைக்கான எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க, கஷ்டப்பட்டு சோறு தான் ஆயிடுச்சு கதை. கஷ்டப்படலனது, கஷ்டப்படலன்னா வீட்டில் அம்மா திட்டுவாங்க, அப்பா திட்டுவார், கல்யாணம் ஆனவங்களுக்கு பொண்டாட்டி திட்டுவாங்க. சும்மா இருந்த நினச்சி பாருங்க, சும்மா இருக்கிற புருஷனுக்கு என்ன ஆகும், சூடு வைப்பாங்களா பாருங்க, சோறு கிடையாது சூடு. அப்படி சரி, சும்மா இருக்கிற புருஷன் கிடையாது, சோறு கிடையாது, சூடு தான் வைப்பாங்களாம். சரி வைங்க சூடு. சரி, அப்படி சும்மா இருக்கிற புருஷனுக்கு சோறு கிடையாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ கஷ்டப்பட்டதானே அது எது மேலே என்ன பண்ணுங்க, ஸ்டவ்வில் கம்பி வச்சு வலிச்சு விட்டுருங்க, வலிக்கு 2 வலி வலிச்சுக்கினே வேலைக்கு ஓடுருவாங்க தானா. அதனால் ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன பண்ணுங்க, புருஷனுக்கு என்ன பண்ணாரு, ஆனால் பெண்களுக்கும் சில அந்த வார்த்தை கொடுத்துருக்காரு. சரி, அப்படி எல்லாத்தையும் கிரமமாக திட்டமாக ஆண்டவர் மேலே செயல்படுத்தி எல்லாத்தையும் அவருடைய ஆலோசனைக்கு பயங்கரமாக நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது.
அதனால் இந்த விவசாயம் செய்கிறவனுக்கு எப்படி அதை அறுக்கணும், எப்படி பண்ணணும்னு சொல்லி எல்லாமே சொல்லிட்டு கீழே சொல்லியிருக்காரு, இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர் சொல்லப்படுறார். அப்புறம் நம்முடைய தேவன் எல்லாத்திலையும் சூப்பர்ல. நமக்கு வேதம் வாசிக்கப்போ நார்மலாக தெரிஞ்சிருக்கோம். ஆனால் இப்போ இந்த விஷயம் தெரியும்போது அவர் எல்லாம் செய்ய டீச் பண்ணுறான்னு தெரியும். டீச் பண்ண வல்லவர், அவர் நினச்சது ஒன்றும் தடைப்படாது. அப்படி எல்லாத்தையும் ஆதாமுக்கு கற்றுக் கொடுத்தது, ஆதாம் பாரு தன்னுடைய பிள்ளைகளை கற்றுக் கொடுத்தாரு. அப்படியே வந்து ஜலப்பிரளயம் வந்து இவங்கள காலி பண்ணி எல்லாரையும் காலி பண்ண அப்புறம் நோவா வந்தார். நோவா என்ன பண்ணார், திராட்சை தோட்டத்தை நாட்டினாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கேயும் விவசாயம் தான் பண்ணாருங்களா, அந்த விவசாயம் தான் தொடர்ந்து வந்துச்சு. இப்போ பாருங்கள், நேற்று பார்த்தீங்களா விவசாயத்துக்கு போராட்டம் நடந்துச்சு. திரும்பி தெரியுது உங்களுக்கு? இன்றைக்கா எனக்கு அந்த வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் போட்டிருந்தாங்க, சரியான கூட்டமாக, செம்ம கூட்டமாக விவசாயிங்க. அவங்களுக்கு என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அவங்களுக்கு ஆதரவு தெரியுங்க, அவங்களுக்கு ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, நிறைய வலைத்தளங்களில் நிறைய போட்டுருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற ஆகாரம் எப்படி வருது, அவங்க சேத்துல காலை வச்சு அதாங்க நமக்கு சோத்துல கை. உண்மை அதுதான். ஆனால் இதையும் ஆண்டு பாரு அவங்க, அதனால் அவங்க விவசாயம் செய்கிறவங்க அவங்க தாழ்வானவங்க அல்ல, பேண்ட் ஷர்ட் போட்டுட்டு சுற்றுற நம்ம உயரம்லாம் இல்லை. என்னென்றால் அவங்க அங்கே கையை வச்சா தான் நமக்கு இங்கே சோறு, இல்லைன்னா என்னது முடிஞ்சு போச்சு. அதனால் அவங்களுக்கு ஏற்றத்தாழ்லாம் கிடையாது. தேவனுக்கு முன்பதாக எல்லா மனிதர்கள் தான், எல்லாருக்கும் அதே ரத்தம் தான் ஓடுது, அதே சதை தான், அதே நரம்பு தான். ஒரு எலும்பு எக்ஸ்ட்ராவும் கிடையாது, ஒரு எலும்பு கம்மியாக, எல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்ட தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கும். நம்ம எல்லாரையும் ஆண்டு பிரித்து பார்க்கறதில்ல. இந்த பிரபஞ்சத்தில், இந்த உலகத்தில் மனுஷங்க பிரித்து பார்க்கலாம். ஆனால் தேவன் நம்ம எப்படி பார்க்காரு, எல்லாம் ஒன்று தான். அவருக்கு முன்பதாக யாரும் இல்லை. அவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு ஏற்ற வேலையை கொடுத்து அவனுக்கு பலத்தை கொடுக்குறாரு. அதனால் எல்லாமே இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது, அவர் ஆலோசனையிலே ஆச்சரியமானவர், செயலிலே மகத்துவமானவர்னு சொல்லப்பட்டிருக்கு. சரி, கர்த்தருடைய நாங்கள் பார்க்கும்போது கர்த்தருடைய ஆலோசனைகள் நித்திய காலமாகவும் அவருடைய கிருபை இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று சங்கீத பகுதி சொல்லப்படும். சங்கீதம் 33:17 வாசிங்க. சங்கீதம் 33:11 வசனம். கர்த்தருடைய ஆலோசனை நித்திய காலமாகவும் அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கும் என்று இங்கு சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய ஆலோசனை நித்திய காலமாக. பாருங்க, நித்திய காலம் எத்தனை காலம் ஆகுது. அவர் சொன்னதான் இன்றைக்கும் விவசாயம் நடக்குது. விவசாயத்தை கற்றுக் கொடுத்தவர் தான், விவசாயம் பண்ணன்னு சொன்னதும் அவர் தான், அந்த விவசாயத்துக்கு ஆலோசனை ஆதாமுக்கு கொடுத்ததும் அவர் தான். இன்றைக்கு நித்திய காலம் நம்ம அழிகிற வரைக்கும் நமக்கு அந்த என்ன பண்ணுறாரு, அந்த ஆலோசனை நிலைநிற்கும்படியாக கர்த்தர் செஞ்சுருக்காரு. அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறை நிற்கும் என்று இங்கே சொல்லப்பட்டது. அவருடைய இருதயத்தில் ஒன்று நினைச்சாருன்னா, நம்மளை குறித்து ஒன்று நினைச்சாருன்னா, உதாரணத்துக்கு நம்ம தாவீதை பார்க்கும்போது தாவீது சார், என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன், உன்னுடைய வம்சத்திலிருந்து, உன்னுடைய யூதா என்ற கோத்திரத்திலிருந்து கண்டிப்பாக உன்னுடைய சிங்காசனத்தை நான் விளக்க மாட்டேன், என் தாசனாகி தாவீதின் நிமித்தம் ஒரு விளக்கை வைப்பேன்னாரு. சொன்னதை அவர் செய்து முடித்தார். தலைமுறை தலைமுறை, எத்தனை தலைமுறை, தாவீதிலிருந்து சிறைப்பட்டு போன தலைமுறை பார்த்தீங்கன்னா 14, அந்த சிறைப்பட்டு போய் திரும்பி வந்த தலைமுறையிலிருந்து இயேசு கிறிஸ்து தலைமுறை வரைக்கும் 14 தலைமுறைகள், ஆக மொத்தம் 28 தலைமுறைகளாக தேவன் சொன்ன வாக்கை அவர் காப்பாற்றி தாவீதின் அந்த கோத்திரத்தை, யூதா கோத்திரத்தை இயேசு கிறிஸ்து பிறந்தார். அவர் சொன்னார்னா மறக்கிறது கிடையாது. தலைமுறை தலைமுறையாக அவருடைய இருதயத்தின் நினைவுகள் தலைமுறை தலைமுறையாகவும் நிற்கவும் செய்கிற ஒரு வல்லமையில தேவன் அவர். அதனால் அவர் ஆலோசனை ஒன்று பண்ணார்னா அந்த ஆலோசனை மாறவே மாட்டார். உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஒரு ஆலோசனை ஆண்டு வச்சிருப்பாரு. இப்போ நம்மளை அழைச்சாருங்களே, ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு ஆலோசனை ஆண்டு வச்சிருப்பாரு. இப்போ தாவீதை பார்க்கும்போது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் தாவீதை ஆண்டு தான் அழைச்சாரு. ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீதை வர சொல்லுன்னு சாமுவேலை அனுப்பி வரவழைத்ததும் ஆண்டவர் தான். அவனை அபிஷேகம் செய் என்று கரத்தை நீட்டி காண்பித்து, இவன் தான் நான் அபிஷேகம் செய்ய சொன்ன மனிதனை காண்பித்து அவர் தான் காண்பிச்சாரு, அபிஷேகம் செய்ய வச்சாரு. மொத்த இஸ்ரேல் மீதும் ராஜாவாய் அவரை நிலைநிறுத்தினார். நிலைநிறுத்தது மாத்திரமல்ல, உன்னுடைய சந்ததியிலிருந்து நான் ஒரு விளக்கை வைப்பேன், அதை அணைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்தாரு. 28 தலைமுறைகளாக
தேவன் சொன்ன வாக்கை அவர் என்ன பண்ணார், நிறைவேற்றி 28ஆம் தலைமுறையில் இயேசு கிறிஸ்துவை கொண்டு வந்து இன்றைக்கு சகலத்திற்கும் அவரை ராஜாவாக, இன்னும் விளக்கு அணையில தாவீதில் வந்தவர் அவர் தான் ராஜா. இன்னைக்கு நமக்கெல்லாம் ராஜா யாரு? பாட்டு பாடுறோம், இயேசு ராஜா முன்னே செல்கிறார், ஓசனா கீதம் பாடுவோம், வேகம். அதுதான் நமக்கு வீக். வேகம்லாம் கிடையாது. வேகம்னது சோகம். நமக்கு வேகம்லாம் கிடையாது, ஒன்லி சோகம். நான் வேகம் சொன்னோடனே என்ன ஆகிடும்? சோகமாயிடும். அதனால் நம்ம ஆண்டவங்களை வேகமாய் இருக்கிற கொஞ்ச நாள் நம்ம ஆண்டவர்கள் எப்படி செயல்படணும்? வேகமாக செயல்படணும். சோர்ந்து போகக்கூடாது. நம்ம அழைச்சவர் நம்மளுக்குன்னு ஒரு ஆலோசனை. தாவீதுக்கு எப்படி ஒரு திட்டத்தை வச்சுருந்தாரோ நமக்கும் ஒரு திட்டத்தை வச்சுருப்பாரு. நம்மளை அழைக்கிறப்பயே அந்த அவருக்கு நமக்கு கொடுத்த வாக்குத்தினது நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்குத்தம் கொடுத்துருக்காரு. அவர் இருதயத்தின் நினைவுகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம தானே பண்ணோம்? வேகமாக அதை நோக்கி அதுக்கும் ஆலோசனை கொடுப்பாரு. எப்படி ஆலோசனை கொடுப்பாரு? சிலர் சபை கூடுகையை விட்டு விடுறது போல நீங்களும் விட்டு விடாதீங்க, ஏனென்றால் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கேன்? நித்திய ஜீவனை அளிப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்குறேன். நான் சொல்கிற ஒவ்வொரு கட்டளையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கர்த்தருக்கு காலையிலும் மாலையிலும் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் என்ன ஆராதிக்கணும்? விசேஷவித ஆராதனை ஆசிரியக்கணும். கர்த்தர் தான் சொல்லுங்க. இதுவும் ஆலோசனை தான். இந்த ஆலோசனை யார் கொடுத்தது? இது தம்முடைய தாசனாகிய தாவீதின் மூலமாக காலையிலும் மாலையிலும் மாத பிறப்புகள் ஓய்வு நாட்களிலும் மாத பிறப்புகளிலும் பண்டிகைகளிலும் விசேஷவித ஆராதனை கர்த்தருக்கு ஆசிரியங்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆலோசனை தாவீதுக்கு கொடுத்தார். தாவீது தான் தன்னுடைய சங்கீத பகுதியில் இருந்தார். அந்த ராஜாக்கள் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கலாம், அதை குறித்து நாளாகமத்தில் பார்க்கலாம். அதை குறித்து அந்த தெளிவான விளக்கம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியாது. அந்த ஆலோசனை தம்முடைய தாசனாகிய தாவீதின் இடத்துல கொடுத்து எழுத வச்சார். இரண்டாவதாக அந்த ஆலயத்தை கட்டுகிற ஆலோசனை. நான் உனக்கு மலையின் மீது காண்பித்த மாதிரின்படியா நீ செய்ய எச்சரிக்கையாரு. விளக்கை எப்படி செய்யணும்? ஒரே அடிப்பு வேலையா செய்யணும். அதுக்கும் ஆலோசனை கொடுத்தாரு. கூடாரத்துக்கு எத்தனை இந்த பக்கம் எத்தனை மூலம் வைக்கணும்? 100 மூலம் வைக்கணும். அதுக்கும் ஆலோசனை. அந்த 100 மூலத்துக்கு எப்படி பண்ணணும்? எவ்வளோ உயரம் வைக்கணும்? எவ்வளோ அகலம் வைக்கணும்? அதுக்கு என்னென்ன வைக்கணும்? எத்தனை பாதங்கள் வைக்கணும்? எத்தனை கொக்கிகள் வைக்கணும்? எத்தனை எல்லாத்தையும் திட்டவும் தெளிவுமாக தெரிவிக்கிற ஒரு தேவாதி தேவன். அது இது சாலமோன் கட்டின மண்டபத்தை பார்க்கும்போது அதற்குரிய ஆலோசனையும் தம்முடைய தாசனாகிய தாவீது என்ன பண்ணாரு? திட்டமும் தெளிவுமாக எழுதி ஆவியார் மூலமாக எழுதி கொடுத்தார் என்று வேதவசனம் சாட்சி. அப்படி எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துகிற, நமக்கு ஆலோசனை கொடுக்குற ஒரு கர்த்தர். நமக்கு ஆலோசனை கொடுத்தா ஆலோசனை இல்லாத இடம் ஆகும். இப்போ சொல்லி அனுப்புறாரு மோசே கிட்ட, ஆலோசனை கொடுத்து அனுப்புறாரு. சொல்லிட்டு என்ன பண்ணாரு? நான் உனக்கு மலையின் மீது காண்பித்த மாதிரின்படி என்ன பண்ற செய்ய எச்சரிக்கையாய் இருந்தார். அப்ப நான் உனக்கு ஆலோசனை கொடுத்துருக்கேன், இதுல நீ என்ன பண்ற? இதன்படியாய் நீ செய்து நடந்து கொள்ள எச்சரிக்கையார். மோசைக்கு மாத்திரம் அல்ல, அது நமக்கும் நம்முடைய வாழ்க்கை. இப்போ நம்ம புதிய ஏற்பாடு நம்ம தானே, அது நம்ம தான் அவருடைய ஆலயம். இந்த ஆலயத்தை எப்படி கட்டணுன்றது ஆலோசனை இதுக்குள்ள இருக்கு. நீங்க எப்படி கட்டப்படணும், எப்படி நீங்க இருக்கணும், எல்லாத்துக்கும் ஆலோசனை கொடுத்துருக்காங்க. அவருடைய பேர் என்னது? நீங்க நடக்கும்போது, அப்படி ஆலோசனை நடக்கும்போது அதற்குரிய பலனை கர்த்தர் நமக்கு கொடுப்பாரு. இம்மைக்கு மாத்திரமல்ல, நம்மை மறுமையிலும் கர்த்தனை பண்ணாரு. அவர் சொன்னதுல வாக்கு மாறவே மாட்டாரு. சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். அதனால நமக்கு சொன்னதை தேவன் செய்து முடிக்கிறாலும் நமக்கு ஆலோசனை தான் கொடுப்பாரு. சரிங்களா? ஆலோசனை கொடுப்பாரு. இப்போ யாக்கோபு குறித்து பார்க்கும்போது, நீ இப்போ என்ன பண்ணுற, இங்கேருந்து கிளம்பி உன் தகப்பனுடைய வீட்டுக்கு அங்கே போ, நான் உன் கூட வரேன். இப்படி ஆலோசனை கொடுப்பாரு. இத்தனை நாள் இங்கேருந்து போதும், இப்போ என்ன பண்ணுற, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ, நான் உன் கூட வரேன். ரெண்டாவது, எகிப்துக்குள்ளே போகிறதுக்கு பயந்தார். நீ போ, நான் உன்னோட கூட எகிப்துக்குள்ளே வரேன் அப்படின்னாரு. அப்படி எல்லாவற்றுக்கும் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஆலோசனைகளை கொடுத்து, அங்கே பாருங்க நிறைய தீர்க்கதரிசனத்தை குறித்து யாக்கோபு சொன்னார். கடைசி பிள்ளைகளே வாங்க, கடைசி நாட்களே உங்களுக்கு சம்பவிக்க போகிறது நான் சொல்கிறேன். அப்படி நிறையவற்றை கர்த்தனமாரு. யாக்கோபுக்கு தெரியாதுங்க, என்ன நடக்கும்னு தெரியாது. தீர்க்க தரிசனமாக யாக்கோபின் வாயின் மூலமாக அந்த 12 கோத்திரத்தின் பிதாக்களுக்கு என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் விவரித்து காண்பித்தார்.
நீங்கள் எடுத்து ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் எடுத்து வாசின்னு தெரியும். எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறதுக்கு ஒரு மனிதன் தேவை. யாருக்கு? அவர் அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன். சபைக்கு வர இந்த பிள்ளைகளுக்கு தகப்பனை யார் வச்சுக்காரு? ஆவிக்குரிய தகப்பன். அப்படி எல்லாவற்றையும் நமக்கு ஆண்டு கொடுத்து கற்பித்து நமக்கு ஆலோசனை கொடுத்து நடத்துகிற ஆலோசனை கர்த்தர். அவருடைய ஆலோசனையை கொஞ்சம் ஒரு நாள் 2 நாள் அல்ல, தலைமுறையாய் நமக்கு நிற்கும். அவர் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. பேர் சொல்லி அழைத்து நமக்கு என்னதான் தரனாரு? நித்திய ஜீவனை தரனாரு. நீங்கள் விசுவாசத்தோடு என்ன பண்ணுறீங்க? கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஆலோசனை நடங்க. நீங்கள் ஆலோசனை நடந்து அதன்படியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாகவே ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு பலனை கொடுப்பாரு. அந்த ஆலோசனையை கேட்டு யூதா ராஜா அந்த ஆலோசனையை கேட்டு அதன்படியாக போய் வாய்க்கால்களை வெட்டினாங்க, பலனை பெற்றுக்கொண்டாங்க. இப்போ நீங்களும் தேவனுடைய ஆலோசனையை கேட்டு நீங்களும் பண்ணும்போது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீங்க. அந்த விவசாயியை பார்க்கும்போது அவனுடைய ஆலோசனை கேட்டு அதன்படியாய் தன்னுடைய நிலத்தை பயிரிட்டு அந்த பயிரை எடுத்து எதை வச்சு அடிக்கணும், எது அடிக்கணும் போது அந்த தனித்தனியாக பயிர் வந்து விழும். அந்த பயிர் என்ன பண்ணிருப்பாங்க? அது நன்மையை அவங்க புசிச்சிருப்பாங்க. அதனால் ஆண்டவர் ஆலோசனை கொடுத்தாருன்னா அதனால் நம்ம திருப்தி ஆகும். அவருடைய ஆலோசனைப்படியே நம்ம நடக்கும்போது அவர் கொடுக்குற ஆலோசனை பர்ஃபெக்ட், 100% பர்ஃபெக்ட். தானியத்தை இடித்து தான் சாப்பிடணும்னு நாங்கள் சொல்லியிருக்காரு. தானியத்தை என்ன பண்ணோம்? அப்புறமா நீங்கள் யாத்திராவும் பார்க்கும்போது சொல்லியிருக்காரு, தானியத்தை எடுத்து பண்ணுங்க, மெல்லிய மாவாய் அதை அரைத்து அதை அதிரசங்களாக சுடுங்க, அப்பங்களாக சுடுங்க, எல்லாத்தையும் டீட்டெயிலாக கொடுப்பாரான்ற. அதனால் நமக்கு அதை மாத்திரம் இல்லைங்க, நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடக்க வேண்டிய வழிகளையும் கர்த்தர் நமக்கு ஆலோசனை கொடுப்பாரு. நீங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவர் நமக்கு இந்த உபவாசனால நீங்கள் என்ன ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கீங்களோ, முதல்ல சொன்ன பாருங்க, குடும்பத்தில் இந்த 3 ராஜாக்கள் போனாங்க. ஒரு ராஜா நிமித்தமாக அந்த 2 ராஜாக்கள்னா நாங்கள் பலனை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? நம்முடைய குடும்பத்துக்காக நம்ம ஜெபிக்கும் பொழுது நம் நிமித்தமாக நம்மளுடைய குடும்பத்தில் என்ன பண்ணுவார்? ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கண்டிப்பாக கட்டளிடுவார். அதனால் எந்த விதத்தில் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் படுகிற பிரயாசம் நல்லா பாருங்க, இன்றைக்கி நம்ம உட்கார்ந்து இதனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் அதனுடைய பலனை நீங்கள் பார்க்கும் பொழுது அது நிறைவாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். கண்ணீரோடு நம்ம தேவ சமூகத்திலே ஜெபத்தின் மூலியமாய் நம்முடைய ஜெபங்களை விதைப்போம். அதை தேவன் நமக்கு கொடுக்கும்போது கம்பீரத்தோடு நம்ம அதை பெற்றுக்கொள்ளும்போது கம்பீரம் சந்தோஷம், நம்மளை விட சந்தோஷப்படுறீங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணணும்? சாட்சி ஆண்டுக்கு சொல்லணும். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. கர்த்தருக்கு பிடித்ததும் அதுதான். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இன்னும் அதிகமாக கர்த்தருடைய வார்த்தையில் இன்னும் வளருங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை சகலவற்றிலும் இந்த விடுதலையாக்கி உங்களை பாதுகாக்கும். அவருடைய வார்த்தையிலே சுகம், அவருடைய வார்த்தையிலே மதுரம், அவருடைய வார்த்தையிலே எல்லா சந்தோஷமும் அவருடைய வார்த்தையில் இருக்கு. தேவன் தாமே இந்த பரிசுத்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.